கானானியனாகிய சீமோன். இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் கானானியனாகிய சீமோன். இவரை தீவிரவாதியாகிய சீமோன் என்றும் செலோத்தே எனப்படும் சீமோன் என்றும் பைபிள் சொல்லுகிறது. இவருடைய சொந்த ஊர் கானா ஊர். எனவேதான் கானானியனாகிய சீமோன் என அழைக்கப்பட்டார். கானா ஊரில் தான் இயேசு தனது முதலாவது அற்புதத்தை செய்தார். ஒரு திருமண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு 6 கற்சாடிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அற்புதம் செய்திருந்தார். இயேசுவின் சீடர்களில் 2 பேருக்கு சீமோன் எனும் பெயர் உண்டு. ஒருவர் சீமோன் பேதுரு, இயேசுவின் நெருங்கிய சீடர்களில் ஒருவர். அவரை பற்றிய நிறைய செய்திகள் விவிலியத்தில் உண்டு. கானானியனாகிய சீமோனின் பெயரோ விவிலியத்தில் அதிகம் கிடையாது. ஆனாலும் பணிவாழ்வை பொறுத்தவரை இவர் பிரமிக்க வைத்தார். இயேசு இறந்து உயிர்த்து தூய ஆவியை சீடர்களுக்கு அனுப்பிய பின் அவர்கள் துணிச்சலின் சிகரம் தொட்டார்கள். இயேசுவை பற்றி அறிவிக்க சீமோன் வட ஆப்பிரிக்க பகுதிகளுக்கு செல்லுகிறார். எகிப்து, சைரின், மாரிடானியா, லிபியா போன்ற இடங்களில் அவர் தன்னுடைய நற்செய்தி அறிவித்தலை நடத்துகிறார். செலோத்துகள் என்னும் தீவிரவாதிகளின் குழுவில் இவர் இருந்ததாக மரபு வழி செய்திகள் தெரிவிக்கின்றன. மிகுந்த நெஞ்சுரமும் துடிப்பு மிக்கவர்கள் இந்த செலோத்துகள். அந்த தீவிரம் அவருடைய நற்செய்தி அறிவித்தலிலும் வெளிப்பட்டது. கார்த்தேஜ் என்னும் நகரம் வட ஆப்பிரிக்காவில் இருந்தது. அங்கே தன்னுடைய பணியை தீவிரப்படுத்துகிறார் சீமோன். நகரில் கிறிஸ்தவ மதம் காட்டுத்தீ போல் பரவுகிறது. சீமோன் மகிழ்ச்சி அடைகிறார். எதிர்பட்ட இடர்களை எல்லாம் ஜெபத்தாலும் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையாலும் தகர்த்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் சீமோன். வட ஆப்பிரிக்க நாடுகளில் ஓரளவு கிறிஸ்துவ மதம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் பலரை போதிக்கும் பணிக்காகவும் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு சீமோன் ஸ்பெயின் நாட்டுக்கு பயணமாகிறார். கிபி 50 பிரிட்டனில் கிளாஸ்டன்பரி என்னும் இடத்தில் கிறிஸ்துவத்தை போதிக்க துவங்குகிறார் சீமோன். அப்போது அந்த நாடு ரோமர்களின் ஆளுகைக்குள் இருந்தது. 8 ஆண்டுகளுக்கு முன்புதான் ரோமர்கள் லண்டனியம் என்னும் கோட்டையை கட்டி தங்கினார்கள். அந்த லண்டனியம் தான் இன்று லண்டன் என்று அழைக்கப்படுகிறது. சீமோனின் மறைபரப்பும் பணி ரோமர்களிடமும் லத்தீன் மொழி பேசிய பூர்வீக வாசிகளிடமும் நடந்தது. ரோமர்கள் பலர் சீமோனை எதிர்த்தார்கள். ஆனாலும் அப்போஸ்தலர்களுக்கே உரிய மனதிடமும் துணிச்சலும் சீமோனிடமும் இருந்ததால் அவர் கலங்கவில்லை. இயேசுவுக்காக இடர்கள் பட்டால் அது பெரும் பேர் என்று கருதினார். கிபி 59 கிபி 62க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிரிட்டனில் வந்திருந்த ரோமர்களுக்கும் போவாதிஷியர்களுக்கும் கடும் போர் நடக்கின்றது. அதில் ரோமர்கள் விரட்டியடிக்கப்படுகிறார்கள். அந்த காலகட்டத்தில் சீமோனும் பிரிட்டனை விட்டு வெளியேறி பாலஸ்தீனத்துக்கே திரும்புகிறார். பாலஸ்தீனத்திலிருந்து மெசபடோமியா பகுதிக்கு சென்று மறைபணியாற்றுகிறார் சீமோன். அங்கு சில காலம் பணியாற்றிய சீமோன் இயேசுவின் இன்னொரு அப்போஸ்தலரான ததேயுவை சந்திக்கிறார். ததேயுவும் அந்த பகுதியில் பணி செய்து வருகிறார். இறைப்பணிக்காய் அடிப்படை கட்டமைப்பு அங்கே உருவாக்கிவிட்டு இருவரும் பாரசீகம் நோக்கி பயணமாகிறார்கள். பாரசீகத்தில் சுவானிர் என்னும் இடத்தில் நடந்த சிலை வழிபாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தார் ததேயு. ததேயுவை சிறைபிடித்த அதிகாரிகள் அவரை கொல்ல முடிவு செய்தார்கள். ததேயு அப்போதும் துணிச்சலுடன் இயேசுவை பற்றி போதிக்கிறார். அவர்கள் ததேயுவை ஈட்டியால் குத்தி கொலை செய்கிறார்கள். ததேயுடன் பணி செய்து வந்த சீமோனும் அரசின் பார்வைக்கு தப்பவில்லை. சீமோன் சிறைபிடிக்கப்பட்டார். ரம்பத்தால் அறுத்து கொள்ளுங்கள் எனும் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இயேசுவுக்காய் இறப்பது பெரும் பேறு, நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக்கொண்டே ரம்பத்தால் அறுபட்டு இறந்து போனார் சீமோன். பைபிளில் அதிகம் பேசப்படாத அப்போஸ்தலர் அமைதியான நபர் சீமோன். ஆனால் தூய ஆவியின் நிரப்புதலுக்கு பின்பு
மரணத்தை கூட துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் வல்லமை பெற்றார். ஊரையும் நாட்டையும் விட்டுவிட்டு கண்காணாத தூரத்துக்கு சென்று இயேசுவை போதித்தார். நாம் இயேசுவின் வழியில் வாழ்வதற்கும் இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு முதலில் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். இயேசுவின் பால் கொள்ளும் உறுதியான விசுவாசமே நம்மை இறைவழிகளில் உறுதியுடன் ஈடுபடச் செய்யும். இந்த அடிப்படை சிந்தனைகளை தான் அப்போஸ்தலர் சீமோன் வாழ்விலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடியும்.